களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை நான் உள்ளமாற போற்றுகிறேன், புகழுகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் நம்மை படைத்தவர். அவருடைய பிள்ளைகள் நாம். எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் எல்லோருமே அவருடைய பிள்ளைகள். அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் தான். அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அன்பை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். இதனாலும் நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடம் பேசுவது போல, ஒரு தாயானவள் நம்மை அரவணைப்பது போல இருக்கின்ற கருத்து தான். நாளிலும் ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு வாழ்வாய் இருக்கும், நிலை வாழ்வு தருவதாய் இருக்கும். இந்த வேளை ஒப்புக் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரே நீ பேசும் என்று ஒப்புக் கொடுக்கலாம். அவர் பேசுகிற பொழுது அன்பு குரலே அவரும் உடன் இருக்கிறாராம். மார்க்கு 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் நற்செய்தி தெரிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் உடன் இருந்து அரும் அடையாளங்களால் வார்த்தைகளை உருப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அருமையான வேளை கூட நம் ஆண்டவர் நம் மத்தியிலே இருப்பார். ஆண்டவரை பேசும் என்று ஒப்புக் கொடுக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த மாலை வேலைக்காய் உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இந்த மாலை வேளையிலே எங்களை சந்திக்க வந்தீரே, எங்களோடு பேச வந்தீரே, அதுக்காய் நன்றி. நன்றி. இந்த வேளையிலும் உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்பதற்காக நாங்கள் ஆவலோடு கூட வாஞ்சியோடு கூட உம்முடைய பரிசுத்தமான திருப்பாத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாக, விடுதலையாக, ஆசீராக கடந்து வரட்டும். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் நான் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உணர்த்தின ஒரு செய்தி தான் உள்ளம் உடைந்தோரே என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறேன். உள்ளம் உடைந்தோருக்கு செய்தியை கொடு. இன்னைக்கு உள்ளம் உடைந்தோருக்கு செய்தி கொடுன்னு பார்க்கிற பொழுது என் அன்புக்குறவுகளை, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் சொல்வார்கள். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் சொல்வார்கள். இன்னைக்கு முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுக்கிட்ட இதோ துயரம். அந்த உள்ளம் உடைந்து போய் இருப்பதை பார்க்க முடிகிறது, பாரப்படுவதை பார்க்க முடிகிறது, ஏதோ சூழ்நிலை வாட்டப்பட்டதை பார்க்க முடிகிறது. உள்ளம் உடைந்து இருக்கிற கருத்துக்கள், இந்த உள்ளம் உடைந்திருக்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது சில வேளையிலே சில சகோதரிகள் கூட எனக்கு தொலைபேசியிலே அல்லது நேரிலே பார்த்து பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையை நாம் கேட்கவே முடியாது, அழுதுகிட்டே சொல்வார்கள். சில சகோதரி சொல்வார்கள், பிரதர் எங்க மாமியார் இருக்காங்களே என்னை இப்படிலாம் சொல்லிட்டாங்க பிரதர், உள்ளம் உடைஞ்சு போச்சு பிரதர், உள்ளம் உடைஞ்சு போச்சு என்று அப்படியே அழுதுகிறது பார்க்கணும். சில சகோதரி சொல்வார்கள், பிரதர் நான் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல, எங்களுடைய அதிகாரி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார், என் உள்ளம் உடைஞ்சு போச்சு, என் உள்ளம் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படி
உள்ளம் உடைந்து போனவர்கள் அதிகம் அதிகம் அதிகம். அந்த உள்ளம் உடைந்து போனவருடைய வாழ்க்கையில சரியா சாப்பிட முடியாது, அவர்கள் தூங்க முடியாது, அப்படியே அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்கள் நிறைய உண்டு. ஏன் நான் இப்பொழுது சொல்லுகிற பொழுது நீங்கள் எல்லாம் தலையாட்டி கொண்டிருக்கிறீங்க, ஆமா பிரதர், ஆமா பிரதர்ன்னு. ஆமா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட உள்ளம் உடைந்து போயிருக்கிற காரியங்கள் உண்டு. ஒரு கண்ணாடி இருக்குன்னாக்க அந்த கண்ணாடி உடைஞ்சிச்சுனாக்க எப்படி போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி இந்த உள்ளம் உடைந்து போயிருக்கிறது. இந்த உடைந்து போயிருக்கிற இந்த இதிலேயே ஒன்றாக சேர்த்து தான் நம்முடைய அருமை ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோண்டி கடந்து வருகிற பொழுதுக்கு முன்பாகவே ஏசாயா இறைவாக்கினர் அவரை குறித்து சொல்லுகிறார். ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகிற பொழுது நீ பார்க்கணும், 61ஆம் அதிகாரத்திலே தான் அவரை பற்றி அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்னைக்கு 61ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீ படிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நீங்க பார்க்கணும். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். பாருங்க, எந்த அருமையா சொல்றாருங்க. ஒவ்வொரு கருத்துமே நம்ம சிந்தித்து நமக்கு பயங்கரமா போயிட்டே இருக்கும். அதுல ஒவ்வொரு கருத்துமே இருக்கும். உள்ள அந்த இருக்கு, ஒடுக்கப்பட்டவர்களை, சிறைப்பட்டவர்களை, உள்ள உடைந்தவர்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கருத்தையும் நாம் எடுத்து நம் செய்தியை நாம் சிந்திப்போமானால் நிறைய நேரம் சிந்திக்க முடியும். அதிலே அவர் விடுதலை கொடுக்கிறவர் தான் இருக்கிறார். ஆண்டவர் ஆவி என்மேலே சொல்லிக் கொண்டு வருகிறார். சிறைப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, நொறுக்கப்பட்டவர்களை, உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்குவதற்காக வந்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு அப்படி சொன்ன அங்க ஏசாயாவில் சொல்லப்பட்ட கருத்தை தான் இந்த லூக்காஸ்ல கூட பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்ல கொண்டிருக்காரு. 4ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது அதுல சொல்லுவார், நான் இதற்காக தான் வந்திருக்கிறேன், நான் அப்படிலாம் கட்டுவேன், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே இருக்கிறது சொல்லி கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் நம்முடைய அருள்நாதர் உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்குவதற்காக கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் எதனாலே, எந்த சூழ்நிலையிலே, எந்த பிரச்சனையினாலே உள்ளம் உடைந்து போயிருக்கிறீர்களோ அதெல்லாம் ஆண்டவர் தானே குணப்படுத்துவார். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே என்று சொல்லி ஆண்டவர் தானே அது எல்லாம் உள்ளம் உடைந்து போயிருக்கிறதெல்லாம் கட்டுவார், செயல்படுத்துவார். பார்க்கணும், இந்த வசனம் ஒவ்வொன்று படிக்கிற பொழுது எந்த நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது தான். ஏசியா புத்தகத்திலே 57ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நீங்க படிக்கிற பொழுது, ஏசியா 57, எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பைபிள் எடுக்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு சிலர் தான் பைபிள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பைபிள் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஆலயத்துக்கு போகிற பொழுது எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு போகணும். ஆலயத்துக்கு போகும்போது எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கணும். ஏனெனில் அந்த இறைவசன வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறது, அது வழிகாட்டுகிறது, நல் வாழ்வு தருகிறது. பேதுரு சொல்வாரே, யாரிடம் செல்வோம் இறைவா, நிலை வாழ்வு தருகிற வார்த்தை எல்லாம் உம்மிடம் தானே இருக்குன்னு சொல்லுவார்ல. அதனால இறைவசன வார்த்தைகள் எடுக்கணும். எடுத்திருக்கிற உங்களை நான் அன்பை பாராட்டுகின்றேன். உங்களோட தாழ்மையாக நான் கேட்கொள்கிறேன், எல்லாரும் பைபிள் எடுக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போம். எடுங்க. ஏசியா புத்தகம் 57ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் எடுக்கலாம், படிக்கலாம். உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. எப்படி? உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. ஒவ்வொரு வசனத்தை பாருங்கள். நாம் எல்லாம் சொல்லுவோம் இல்ல, தூயவர் 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 பாடுவோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே என்று பாடுவோம். அந்த பரிசுத்தமான கடவுள், அந்த தூயவரான கடவுள் சொல்லுகிற வார்த்தையின் தான் பக்கம் தூயவராகிய நாம் கூறுவது என்று சொல்லுகிறார். உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும்
நான் வாழ்கின்றேன். ம். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். சகோதரர் அருமையா நிறுத்தி படிச்சாங்க. நீங்களும் எல்லாம் கை விரல வச்சுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? உயர்ந்த இடத்தில் நான் உரைகின்றேன், உயர்ந்த இடத்திலே நான் உரைகின்றேன் சொல்லிட்டு அடுத்தது அவர் கொண்டாருங்க, நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தாரோடு நான் வாழ்கிறேன். யாரெல்லாம் நொறுங்கிய நலிந்த நெஞ்சம் கொண்டிருக்கிறீர்களோ என் அன்பு சகோதரமே, உங்கள் அருகிலே அவர் வாழ்கிறார், உங்களோடு கூட வாழ்கிறார். அடுத்து பார்க்கணும், நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் கலங்காதே மகனே, திகையாதே மகளே என்று அவங்களை கண்ணீர்கள் எல்லாம் தொடைச்சி கட்டி பிடிச்சி கலங்காத கண்ணீர் எல்லாம் தொடைச்சி ஆறுதல் படுத்துற அந்த நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, பயப்படாத, என்னால் முடியாது ஒன்று இருக்குதா, என்னிடம் இல்லாது ஒன்று இருக்குதா, யார் என்ன சொன்னா என்ன இருக்கு, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று கட்டி முத்தம் பிடிக்கிற ஆண்டவர் தான் சொல்லுகிறார். நெருங்கிய உள்ளத்தினரையும் ஊக்குவிக்கவும் சொல்லி நலிந்த நிலத்தினரை திடப்படுத்தும் நான் குடியிருக்கிறேன் சொல்லுகிறார். எத்தனை அருமையான கருத்து. ஒவ்வொரு வசனம் படிச்ச சிந்திக்க நிறைய போயிட்டு இருக்கும். அந்த வசனத்தை நீ படிக்கிற பொழுது அன்புக்குறவர்களே, இந்த வசனத்தை படித்தோம், அந்த அடுத்த வசனத்தை நீ படித்தினாக்க அதுல ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கிறதை நாம் சிந்திக்க முடியும். அடுத்து 16ஆம் வசனம் 57 15 படிச்சீங்க இல்லவா, அடுத்து 16ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க, அதுல ஒரு அருமையான ஒரு கருத்து இருக்கிறதை நாம் சிந்திக்க முடியும், பார்க்கலாம். ஏனெனில் என்றென்றும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன். ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்துவிடும். மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்து விடும். நான் எப்பவுமே உங்களை பத்தி குற்றம் சுமத்திட்டு அவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இருக்க மாட்டேன், அப்படி சொல்றதுக்கு மாட்டேன். அப்போ உங்களுடைய மனசெல்லாம் போயிடும், அந்த ஆவியில மனித ஆவியில என் தளர்ந்து போயிடும். அதனால் அப்படி இல்லாம குற்றச்சாமட்டும் சொல்லிருக்கிறார். பார்க்கணும், மேலே வசனத்துக்கும் கீழே வசனத்துக்கும் எவ்வளவு ஒரு கருத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானே, ஆண்டவர் தானே நம்மை ஆறுதல் படுத்தி தேர்த்துவராக இருக்கின்றார். இன்னைக்கு நிறைய மக்கள் இப்படிப்பட்ட நிலையில கொண்டு வரவில்லை. என் அன்புக்குறவர்களை ஆண்டவருடைய நிலையிலே கடந்து வரணும். என் ஆண்டவர் அன்பான ஆண்டவர், அரவணைக்கிற ஆண்டவர், எச்சரிக்கிற ஆண்டவர் என்று ஒவ்வொரு வசன வார்த்தையும் படிக்கிற பொழுதெல்லாம் அவர் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தவராக இருக்கிறார். சரி, நான் நிறைய சொல்லணும். இந்த வசனத்தை படிக்கிற பொழுது தூய ஆவியான உணர்த்துகிற ஒரு வசனத்தை நான் எடுக்கிறேன். திருப்பாடல் எடுக்கலாம். திருப்பாடல் 138 6-7 வசனத்தை, திருப்பாடல் 138 6-7 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லுகின்ற ஒரு கருத்தும் உண்டு. பார்க்கணும். ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உரைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர், மனிதனை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்து அறிந்து கொள்கின்றீர். நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். இதே ஒரு திருப்பாடல் ஆசிரியர் எந்த அளவுக்கு உணர்ந்து அதை சொல்லுவார்னு பார்க்கணும். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு இருக்கும் ஆண்டவரின் வழிகளையும் அவர் பொருந்தும், உள்ளத்தின் காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு வருகிறார், தாங்குவார், தப்பு வைப்பார், ஏந்துவார் என் தெய்வம். ஒரு முறை ஒரு சகோதரனும் சகோதரியும் என்னை சந்திக்க வந்தார்கள். அவங்க பிரியமானவர்களே, அவங்க வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவங்க உண்மையாதான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் உண்மையான கடவுளுக்கு பயந்து உண்மையாதான் வந்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு விரோதமாக சில மக்கள்
பேசி இல்லாது பல்லாதான் சொல்லி அவருடைய உள்ளத்தெல்லாம் வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள். மனம் திறந்து போனார்கள். அவர்கள் என்ன வந்தாங்க, பிரதர் நாங்க இப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோம், கடவுளுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் பிரதர், ஆனா எங்களை இப்படிலாம் சொல்றாங்க கண்ணீர் கூட கூட சொன்னார்கள். என்ன சொன்ன, அப்படி ஆண்டவருக்கு தெரியும் சொல்றியே, நீ ஏன்பா கவலைப்படுற, ஏமா கவலைப்படுற? ஆண்டவருக்கு தெரியும் சொன்ன, ஏமா கவலைப்படுற, ஏன் கவலைப்படுற? நீ கவலைப்பட வேண்டாம், உன்னை காண்கிற கடவுள், உன்னை காண்கிற கடவுள் அதுக்கான வழிகளை செய்வார். நீ எல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு சொன்னேன். நான் வசனத்தை எல்லாம் நான் எப்பவுமே இந்த வருகிற பொழுது கருத்துக்கள் வரும் பொழுது நானா கதையா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், இந்த அதிகாரத்தை படிங்க, இந்த வசனத்தை படிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லி சொல்லி கொடுப்பேன். அப்படி சொல்லி சொல்லி கொடுக்கிற பொழுது ஏன் கவலைப்படுன்னு பார்க்கும் பொழுது அவங்க அப்படியே அந்த ஆண்டுடைய வார்த்தை அவர் உள்ளத்துல போட்டுனது. ஏன் அன்புக்குறவர்களே, அப்படியே நான் பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் 138 படிச்சீங்க, 6-7 படிச்சீங்களா? இப்போ அதே திருப்பாடல் அடுத்த திருப்பாடல் 139 படிக்கும் போது அதுல ஒரு அருமையான கருத்து 1-5% படிச்சினாக்க அருமையான ஒரு கருத்துல போட்டிருக்கும். நீங்க 138 6-7 படிச்சீங்க இல்லையா? இப்போ 139 1-5 வசனத்தை நீ படிச்சுன்னு பார்க்க அதை நிறுத்தி படிக்கணும். அருமையா கருத்து இருக்கும், பார்க்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை அதான் அந்த அம்மாவுக்கு அந்த தம்பிக்கு நான் சொன்னது, சகோதரி சொன்னது என்ன, படியுமா இந்த இடத்து வசந்த படிங்கன்னு சொன்னேன். அப்படியும் ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே, எனக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர். எப்படி சொல்றார் பாருங்க. எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து இருக்கின்றீர். உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றீர். எப்படி சொல்லப்பட்ட வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தை அன்னைக்கு அந்த சகோதரன் படிச்ச உடனே அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டாங்க. உடனே கண்ணெல்லாம் இப்படி தொடச்சுக்கிட்டாங்க. பிரதர் அவ்வளவு போதும் பிரதர், ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இல்ல பிரதர், அவர் பாத்துக்கிறார். என்ன அன்புக்குறவர்களே, நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாக்கும் நம்மை படைத்து பராமரித்து வருகின்ற ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் வாழ்கிற பொழுது யார் என்ன சொல்லி உன்னுடைய நெஞ்சை உடைச்சாலும் பயப்பட தேவையில்லை. உன் உள்ளத்தை உடனே நொறுங்கி போகிற மாதிரி சொன்னாலும் நீ பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர் பார்த்துக் கொள்வார், அவர்கள் பார்த்து நம்மை வாழ்த்து நடத்துகின்றவராக இருக்கின்றார். அவர்கள் யாருக்குமே தெரியல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, சிந்தியுங்கள். உள்ளம் உடைந்து போயிருக்கும் என்றால் ஆண்டோடம் அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அப்படியே ஆண்டோட ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த வசனத்தை நான் சொல்லுகிற பொழுது அந்த 8வது வசனத்தை தயவுசு அது அப்படியே பாருங்க, படிக்கணும் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையை படிக்கணும் ஐயா, வார்த்தை படிக்கணும். அந்த 8வது வசனத்தை படித்து பாருங்கள். நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீ அறிகிறீர். என் உள்ளத்தின் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிகிறீர். நான் உமக்கு ஏற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீர் அறிகிறீர். அந்த திருப்பாடல் சொல்கிறார். இந்த கருத்து நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தால் எத்தனை அருமையான ஒரு கருத்தாய் இருக்கும். அப்படி கண்டு பிரியமானவர்களே, இப்படி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கவலைப்பட தேவையில்லை. அவர் பார்த்துக்கிறார், அவருக்கு தெரியும். நீ தைரியமா போயிட்டு இருக்கலாம். நீங்க உள்ள உடைய தேவையில்லை. உள்ள உடைஞ்சிட்டு உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு தேவையில்லை. அழுது தேவையில்லை. அவருக்கு தெரியும்.
இந்த வசனத்தை ஒவ்வொன்றும் படித்து பார்க்கிற பொழுது, இந்த திருப்பாடலை பார்க்கிற பொழுது, திருப்பாடல் 34 18வது வசனம் ஆரம்பிச்சு அப்படியே அந்த உள்ளம் உடைந்தவரை நான் தேற்றவும் குணப்படுத்தவும் வருகிறேன் சொன்ன ஆண்டவர் எப்படிலாம் செயல்படுகிறார் என்பதை பார்க்கிற பொழுது, திருப்பாடல் 34 18வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை நமக்கு அருமையான ஒரு வார்த்தையாயிருக்கும். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை, நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார், அவர் காப்பாற்றுகின்றார். தயவுசெய்து அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நிறுத்தி படிங்க பார்க்கலாம். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில். அருகில் அண்ணா அக்கா உள்ள உடைஞ்சு போயிருக்கா? உன் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். உன் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்த, தேர்தல் படுத்த, உன் உடைந்து போன உள்ளத்தை கட்ட, புதுப்பிக்க அவர் அருகிலே இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை, நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நைந்த நெஞ்சத்தாரைன்னு சொல்லுகிற பொழுது, என் அன்புக்குறவர்களே, நான் இந்த கிராமப்புறத்தில் நான் வந்துட்டு இருக்கிறோம். இந்த நார் அடிப்பானுங்க. நார் அடிச்சாச்சுனாக்கா அடிச்சு 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 மேல இருக்கிற தோல் எல்லாம் போயிட்டு எல்லாம் உள்ள இருக்கிற நார் கொண்டு வருவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நைந்த நிலம் சொல்லப்பட்ட வார்த்தைனால உள்ளம் உடைஞ்சு போயிருந்த மாத்திரம் இல்ல, இங்க எல்லாம் நார் நிறா பிசு ஆகியிருக்கிற நிலைத்தான். நைந்த நெல்லத்தாரை அவர் ஊக்குவிக்கவும் சொல்லுகின்றது. நைந்த நிலத்தார் இருக்கும். என்ன அன்புக்குள்ளே, அப்படியாக கடவுள் நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கிற பொழுது எத்தனை அருமையான கருத்துக்களை கொண்டு வரணும். அப்ப கிடைக்கணும் பெரியமாக்களே. நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் முத்துமாய் வாழ்கிற பொழுது யார் எதை சொன்னாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய உள்ளம் உடையிற மாதிரி என்ன சொன்னாலும் நாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. ஏனெனில் ஆறுதல் நாய் இருக்கிறார். அவர் நம்ம அருகில் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம யாராவது நம்மளை சொன்னாங்கன்னாக்க அவங்கள அவர் பார்த்துக்கிடுவார். பைபிள்ல யாரெல்லாம் உள்ளம் உடைந்து போயிருந்தார்கள் என்று பார்க்கும்போது நிறைய இருக்கிறது. பைபிள் எடுங்க. இந்த நாட்கள்ல என்னோட சந்திக்கிற சகோதர சகோதரிகள் அவருடைய உள்ளம் பேசுகிற பொழுது அவங்க கண்ணீர் விட்டு ஆகும் போது எனக்கும் கண்ணீர் வந்துடும். சாதாரணமான ஒரு மனிதனாய் இருக்கிற நான் அவர்கள் கண்ணீரோடு கூட சொல்லுகிற பொழுது எனக்கும் கண்ணீர் வருகிறது என்றால், அவர்களை நம் ஒவ்வொருவரையும் படைத்த அந்த அன்பு ஆண்டவருக்கு, அந்த அன்பு ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பார்க்கணும் பிரியமகளே. அவர் மனது உருகிற கடவுள், தெய்வம். மனது உருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நாம் போய் கண்ணீர் இப்படி சிந்தினா போதும் அப்படின்னு அழுகிறவர், வேதனைப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் பார்த்துக்கிட்டார். நம்ம நேரத்திலிருந்து பார்த்தோம். அவர் விண்ணகத்திலிருந்து இருந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் இந்த கருத்தை அவர் சொல்லுகிற பொழுது பைபிள் இருந்து உதாரணத்துக்கு ஒரு கருத்தை நாங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். தொடக்க நூல் எடுத்துக்கிடுங்க. தொடக்க நூல் பார்க்கிற பொழுது ஆபிரகாம் மனைவி சாராள், அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாத ஒரு நிலை. அவங்க விசுவாசத்தில் எப்படி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சாராளுக்கு உதவி செய்வதற்காக ஆகார் என்கப்பட்ட ஒரு பெண்மணி அங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் ஆகிற பொழுது அந்த ஆகாரை, நீ வேண்டாம், நீ போயிடு, உங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துக்கோ, என்கிட்ட வேண்டாம் சொல்லி துரத்தி விடுறாங்க. நம்பி வந்தால் ஆகார், இவங்க நமக்கு வாழ்வழிப்பாங்க நம்பி கடந்து வந்தாங்க. கடைசியில ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அந்த ஆகாரை நீ வெளியே போயிடு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து பிள்ளைய அவனுக்கு இஸ்மாயில்னு ஒரு குழந்தை பையன் பிறந்திருக்கிறான், அவனுக்கு வெட்டி கூட்டி போட. இந்த அம்மா எடுத்து குழந்தை எடுத்து போயிருக்க எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க சகோதரவே. நம்பி வந்தாங்க. அவங்க போ, எங்கேயாவது போய், எங்கேயாவது போய்க்கோ, எங்க போறோன்னு தெரியாது, எங்கேயான போய்க்கோ சொல்லிட்டாங்க.
அந்த அம்மா குழந்தை தோல் போட்டுக்கிட்டு பைய தூக்கிட்டு அப்படியே போறாங்க. போய்கிட்டு தண்ணி, அந்த தண்ணி திந்துருது. குழந்தை வேற அழுது. வராண்டா ஒரு பாலைவனத்துல போட்டு அந்த குழந்தைய போட்டு அழுறாங்கன்னா எப்படி அழுதிருப்பார்கள். சிந்திக்கணும். நீங்க தயவுசெய்து தொடக்க நூல் எடுத்து படிச்சு பாருங்க. தொடக்க நூல பாருங்க, 21ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது அந்த கருத்து அப்படியே வந்திருக்கும். ஆகார் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பார்த்த சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். 21ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை படித்து பாருங்கள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். பையனின் குழந்தையுடைய அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன? உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே. ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்திலிருந்து பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். வார்த்தை பார்க்கணும். அன்னைக்கு ஆகாரோடு கூட பேசின கடவுள் இன்று உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்க மாமனார் மாமியார் உன்னை துன்புறுத்தி உங்களை அனுப்பிட்டு இருக்கலாம். உங்களுடைய கணவன் அதுக்கு இயல்பாகவும் இருந்திருக்கலாம். எங்க போறது தெரியாம உங்களுடைய பிறந்த வீட்டுக்கே திரும்பி குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கலாம். பையனை பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்திருக்கலாம். எனக்கு கஷ்டமா இருக்குன்னு வந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை காண்கிறார். அந்த ஆகாரை கண்ட கடவுள் உங்களை காண்கிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் கொடுத்து அந்த கருத்தை அப்படி மாத்துகிறார். ஆகாரை ஆசீர்வதிக்கிறார். தண்ணி போய் சாப்பிடு, குழந்தை போய் பிணத்தை நான் பெரிய இனமாக்குவேன் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆகாரோடு கூட பேசின கடவுள் இன்றும் மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே, என்று கணவனால் கைவிடப்பட்ட சகோதரியே, மாமனார் மாமியாரால் குடும்பப்படுத்தப்பட்ட சகோதரியே, பலரால் கண்டுபட்டு வேதனைப்பட்டுக் கொண்ட சகோதரியே, ஆண்டவர் உன்னை காண்கிறார். சரி, இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது தூயான வேற ஒரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறார். இந்த மாமனார் மாமியார் குடும்பப்படுத்த சொன்ன உடனே வேற ஒரு கருத்து சொல்லுகிறார். வேற தின சக்காலத்தி அண்ணா குழந்தை பாக்கியம் இல்லை. அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. மலடியா இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால அவங்களுடைய சக்காலத்தி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படிலாம் சொல்லிருப்பாங்கன்னு தெரியல. அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. சாப்பிடும் போதோ, தண்ணி கலவும் போதோ, வேலை செய்யும் போதோ ஒரு மாதிரியா பேசி பேசி உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அண்ணாளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். என் அன்புக்குறவர்களே, அண்ணா எங்க போய் சொல்றது, யாரிடம் போய் சொல்வது, அப்படி பயங்கரமா ஒரு நிலையில போனாங்க. அண்ணா பயங்கரமான ஒரு நிலையில அழுது போனாங்க. யாரிடம் போய் சொல்றது? கணவன் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவார். ஆறுதலான வார்த்தை அதோடு முடியுது. ஆனால் விடுதலை இல்லையே. எடுங்க, சாமுவேல் புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்தை எடுத்து நீ படிச்சு பாருனாக்க, அந்த அன்னாள் என்ன செய்கிறான்னாக்க, ஆண்டவரை தேடுகிறாள். ஆண்டவரை நோக்கி கடந்து போகிறாள். 1 சாமுவேல் புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 10வது வசனத்தை பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பாருங்க. அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். பாருங்க, அண்ணா மனம் கசந்து உடைஞ்சு போன உள்ளம், உடைஞ்சு போன அவ சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் உடைஞ்சி போச்சு. எனவே மனம் கசந்து அங்கே ஆண்டவர் சமூகத்திலே அழுகிறார். சக்காலத்தில் பேசுறது, மற்றவங்களாம் பேசுறது எல்லாம் அப்படி உள்ள உடைஞ்சு போச்சு. மனம் கசந்து ஆண்டவர் சமூகத்திலே அழுகிறான். அந்த மனம் கசந்து அழுகிற பொழுது அந்த ஆலயத்தினுடைய குருவா இருக்கிற லேவி அங்க வருகிறார். பார்த்துட்டு இந்த அம்மா ஒண்ணு சத்தமா வாயின்னு ஜெபம் பண்ணல.
ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே, என்னுடைய சக்காலத்து இப்படிலாம் சொல்றாங்க அப்படிலாம் ஒன்னும் சொல்லவில்ல. இப்படிதான் அவள் அழுதுட்டு இருக்கிறார். அவள் சத்தம் ஜபம் வெளியே படவில்லை, ஆனால் அவருடைய ஆக்ஷன் மாத்திரம் இருக்கு. அப்படி அழுதுட்டு இருக்கிறார். இதை பார்த்த அந்த லேவி குரு என்ன இங்க இப்படி தண்ணீர் செஞ்சுட்டு இருக்கிறான்னு. அப்போ அந்த அண்ணா சொல்ற பதிலை பார்க்கணும் பிரியமானவர்களே. அண்ணா என்ன பதில் சொல்றாங்கன்னாக்க, அந்த 15வது வசனம் சொல்லுகிற கருத்து பாரு, பயங்கரமா இருக்கு. அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண், திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருந்தேன். என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் சொல்றாங்க. எப்படி அவன் கொட்டிருப்பான்னு பார்க்கணும். வாங்க போன்றிருக்கு. அப்போ என் அன்புக்குள்ளே உள்ளம் உடைந்தவருக்கு அருகிலே இருக்குன்னு நேற்றுக்கு ஒரு திருத்துல ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு உங்களுக்கு நினைக்கும் என்று இருக்கு. நொறுங்குண்ட நெஞ்சமே இயேசுவை நோக்கிடு, அது பாட்டு பாடணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் அந்த அண்ணா ஆண்டு சமூகத்தில் போயிட்டு உண்டாடுறாங்க. என் அன்புக்குறவுகளே, அந்த உள்ளம் உடைந்த நிலையை அவருக்கு சமர்ப்பிக்கிறாங்க. கூப்பிடு இயேசுவை, கூப்பிடு இயேசுவை, இன்று கூரையெல்லாம் நீக்குவார். நீக்கிட்டார். அடுத்த 15வது பார்த்தீங்கன்னாக்க, அந்த முதல்ல 10வது வசனம் படிச்சு 15வது வசனம் படிச்சுங்க. அடுத்து 17வது வசனத்தை படிச்சு பாருங்க. பிறகு ஏலி மனநிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உன் வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அப்படியே கடவுள் கேட்டருள்வார் என்று பதிலளித்தாங்க. அதனால்தான் அண்ணா ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவர்தான் இறைவாக்கினர் சாமுவேல். பிரைஸ் தி லார்ட். குழந்தை பாக்கியம் இல்லை என்று உங்களை பலவிதத்திலே துன்புறுத்துகிறார்களா? மனம் நொந்து வேகும்படியாக சொல்லுகிறார்களா? உள்ளம் உடைந்து போய் கொண்டிருக்கும்படி சொல்லுகிறார்களா? அன்னால் ஆண்டவர் சமயத்தை நோக்கி கடந்து போனால், உள்ளத்திற்கு எல்லாம் கொட்டிவிட்டால், அவர் அருகிலே இருக்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்தார். இன்றும் 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 என் ஆண்டவர் உயிரோடு கொண்டிருக்கிறபடினாலே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கப்படினாலே அற்புதம் செய்வார். உடைந்து போன உங்களுடைய உள்ளத்தை அவர் குணப்படுத்துவார், ஆறுதல் படுத்துவார், தேற்றுவார், அவர் கட்டுவார், குணப்படுத்துவார். கலங்காதே மகளே. என் அன்புக்குள்ள இதை நான் ஒன்று சொல்றது கிடையாது. எல்லாம் ஆண்டவராகிய கடவுள் தெய்வீக திருவிழத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறவர். ஆண்டவர் நம்மோடு கூட மகளே என்று சொல்லிதான் பேசுகிறார், மகனே என்று சொல்லிதான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ பார்க்கணும், இந்த இறைச்சட்டத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது, இந்த அன்னாருடைய சமூகத்தில் அன்னாளுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளோட எப்படி வந்ததோ அதை இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் படிச்சானா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்களும் விசுவாசத்திலே கடந்து போக முடியும். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். நாம் குரல் எழுப்புகிற பொழுதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கிறார். அப்போ இயேசுவேன்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசுவேன்னு சொல்லுகிற பொழுது அவர் நம் அருகிலே கூட இருக்கிறார். உடைந்த உள்ளத்தினர் அருகிலே அவர் இருக்கிறார். எதற்காக கூப்பிட்டமோ அந்த கருத்துக்களை, அந்த காரியத்தை அவர் செய்கிறார். அன்னாளுக்கு செய்து போல செய்கிறார். கூப்பிடுகிற பொழுது அவர் செய்கிறார். இந்த கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் செய்தான் சொல்லுகிற பொழுது, என் அன்புக்குறவுகளே, நான் இன்னும் அதிகமாக சொல்ல முடியும். அருகிலே இருக்கிறார். இந்த பழைய ஏற்பாடு விடுங்க, புதிய ஏற்பாட்டுக்கு நீ வந்து பாப்பீங்கன்னாக்க, புதிய ஏற்பாட்டுக்கு வரைக்கும் பார்க்கும்போனாக்க, என் அன்புக்குறவுகளே,
அதுல ஒரு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. மத்தேயுல பார்க்கலாம் போது, மத்தேயுல பார்க்கும் பொழுது, மத்தேயுல 9ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 9ஆம் அதிகாரத்தை எடுத்துனாக்க அன்னைக்கு பிறவி குருடர், 2 பிறவி குருடர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கை ஒண்ணுமே கண்டதில்லை, ஒண்ணுமே கண்டல. ஆனால் இயேசு அவ்வழியாய் போகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே, காதல கேள்விப்பட்ட உடனே, அப்ப உடனே கூப்பிடுகிறார்கள். ஓ இயேசுவே, தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறார்கள். கூப்பிடுகிற பொழுது என் அன்புக்குள்ளே ஆண்டவர் அவர் பக்கமாய் திரும்பி கடந்து வந்து அற்புதம் செய்ய பார்க்க முடியும். பிரியமகளே, மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே 27 முதல் 27, 28, 29 3 படிங்க. அதுல அருமையான ஒரு கருத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு அங்கிருந்து சென்ற போது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று சொன்னார். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும், நம்பியபடி. இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது நான் முதலிருந்து சொல்ற வார்த்தை, உடைந்த உள்ளத்தினர் அருகிலே இருக்கிறார். உடைந்த உள்ளத்தினர் அருகிலே இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பதில் கொடுக்கிறவர் இருக்கிறார். அத நாம் நம்பி கடந்து போனா கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். இந்த கருத்தை தான் புனித பவுலடிகள் எபிரேயர் திருமுகத்தை சொல்லுகிற பொழுது 11ஆம் அதிகாரத்திலே 6வது சொல்லுவார் கொண்டிருப்பார். அதுல என்ன சொல்லுவார்னாக்க, ஆண்டவரை தேடி வருகிறவர்கள். 2 பாயிண்ட் அதுல சொல்லப்பட்டிருக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசத்தை பத்தி சொல்லுகிற வார்த்தை தான். அதிலே 11ஆம் அதிகாரத்திலே 6வது நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்கிறவர்கள் அவர் இருக்கிறார் என்பதையும், அவர் இருக்கிறார் என்றும், அவரை தேடி செல்வர்களுக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்பணும் சகோதரமே. உள்ளம் உடைஞ்சு போயிட்டு நீ பாட்டுக்கு அழுதுட்டே இருக்க கூடாது. அவர்கிட்ட போகணும், கூப்பிடணும், கொல்லணும். அவர் மண் அருகில் இருக்கிறார். ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, உள்ள உடைஞ்சு போயிட்டு இருக்கிற, நான் அழுது புலம்பிட்டு இருக்கேன். ஆண்டவர் பக்கமே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னாக்க, என்னை கூப்பிடுறானா இல்லையா, தேடுறானா இல்லையா, என்கிட்ட கேட்கறானா இல்லையான்னு அவர் பார்த்துட்டே இருப்பார். அருகில் இருக்கிறாரு. நாம் நம்பணும். ஐயான்னு கூப்பிடணும். ஆண்டவரை இயேசுவேன்னு கூப்பிடணும். அப்படி இயேசுன்னு கூப்பிட்டு உன்னுடைய சொல்லுகிற பொழுது அவர் அப்ப கொண்டுவார். நாம் பாட்டுக்கு அழுது புலம்பிட்டே இருந்தானுங்க, அதுல என்ன இருக்கும்? அதுதான் கூப்பிடணும். அதுதானே நேற்று நான் பாட்டு பண்ண இருக்கும். நொறுங்குண்ட நெஞ்சமே இயேசுவை நோக்கிடு, கூப்பிடு உண்மையா, இன்று கூரையெல்லாம் நீக்குவார். கொண்டு வரணும் அல்லவா, அருகில் இருக்கிறார். இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, ஏசியா புத்தகத்திலே எனக்கு 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒரு நினைவு வருகிறது. ஏசியா புத்தகம் எல்லாம் பைபிள் வசன வார்த்தைகள் தான். நான் ஏதோ கற்றையோ கதையோ பூனையோ சொல்றது எல்லாம் இறைவசன வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் நமக்கு விடுதலின் ஆசீர்வாதம். ஏசாயா 55:6. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி மன்றாடுங்கள். பாக்கு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை நோக்கி தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் பொழுது, அண்மையில் யாரெல்லாம் உள்ளம் உடைந்திருக்கிறார்களோ அவள் அருகிலே இருக்கிறார் என்று தான் திருப்பாடலே 34:14 படிச்சோம் அல்லவா? அருகில் இருக்கிறது, உள்ள உடைந்த அருகிலே இருக்கிறார் என்று. அவர் விண்ணகத்தில் இருந்தாலும் அப்படி வந்து அவரோடு கூட இருக்கிறேன் என்று அவரும் சொல்லியிருக்கிறார்.
தூயவராகி இருக்கிறார். நான் சொல்லுவது, நான் எப்படி எல்லாம் உடலம் உடைந்திருக்கிறார், அவர் அருகிலே இருக்கிறார், அவரோடு கூட வாழ்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வாழ்கிற அந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் கேட்கணும். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே கூப்பிடு, கேட்டுன்னு சொல்லிக்கணும். நம்ம மனசுல என்ன இருக்கிறதோ அதை சொல்லணும், சொல்லி கேட்கணும். நாம் அழுத்திட்டு புலம்பிட்டு கூடாது. இந்த கருத்தோட கூட பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, பிலிப்பியரிலே புனித பவுலடிகள் சொல்லுகிற பாருங்க. பிலிப்பியர்களுக்கு புனித பவுலடிகள் சொல்லுகிறத பார்க்கணும். 4ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார் பார்த்து கடனும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். விண்ணப்பங்களை தெரிவிங்கள். எல்லா மண்டாட்டுகளை விண்ணப்பங்களை தெரிவிங்க. அவர் அருகிலே இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அவர்கிட்ட தெரிவிங்க. யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லி உன் உள்ளத்தை உடைச்சாங்களோ அதெல்லாம் அப்படியே அவர் சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு நமக்கு ஒரு ஆறுதல், விடுதலை, ஆசீர்வாதம், அறிவெல்லாம் கடந்த ஒரு இறை அமைதி கடந்து வரும். அந்த 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது நம்புக்குறர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நான் உனக்கு ஒரு நாள் ஒரு சகோதரன் என்னிடம் வந்தாங்க. சகோதரனாக அவனும் அவனுடைய குடும்பம், ரெண்டு ஒரு பையன் ஒரு பெண் பிள்ளை, 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பிள்ளை. ஆமா, கணவன் மனைவி 4 பேரும் வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க எனக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசினாங்க. பயங்கரமான பிரச்சனை கத்துக்கும். அவங்க சொன்னாங்க. நான் அவங்களுக்கு சொன்னேன், நீங்க தவறாம கோயிலுக்கு போவீங்களான்னு. அப்படின்னு செஞ்சுக்கிட்டாங்க. பாவசீந்தனம் பண்ணிருக்கீங்களா, தவறாம பண்ணிருக்கீங்களா? பதிலே இல்லை. என் அன்புக்குருகளே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் நிலையிலே ஆண்டவர், அன்பான ஆண்டவர் என்ன செய்வார்? ஓசையா புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீ பார்க்கணும். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்க, வாருங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். ஆண்டவரின் கண்டிப்பு உண்டு. நான் போற போக்கிலே போய் அவன் போகிற பாதையிலே நான் இடரலை வைத்து அவனை நான் திரும்ப செய்வேன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் அந்த சகோதரனுக்கு சொன்ன நான் உடனே அந்த திருப்பாடல், இந்த திருப்பணியில 17ஆம் அதிகாரத்துல நான் சொன்னேன். 17ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை அந்த தம்பி சகோதரா, இந்த வசனத்தை ஹஸ்பண்டு கிட்ட ஒரு பைபிள், வைஃப் கிட்ட ஒரு பைபிள், 2 பேரும் எடுங்கன்னா இந்த பிள்ளைங்களையும் எடுத்து கூட வந்து படிச்சு பார்த்துச்சிங்க. 17-21 என்னாச்சு அதுல பார்க்கும் பொழுது என்ன சொல்ல பண்ணாக்க அவன் படிச்சானுங்க. இன்றைக்கு கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே இருக்கிறார், உள்ளார். பாருங்க, வசனத்தை பார்க்கிறதுக்கு இல்லைங்களா? அவர் நம்மை தட்டி தடையாக கண்டுகொள்ளப்பட வேண்டும். அருகிலே இருந்துகிட்டே இருக்கிறார். அவர் விட்டு நீ பாட்டுக்கு கோயிலுக்கு போறதில்ல, பைபிள் படிக்கல, ஒரு நல்ல பாவசியத்தில, திருப்பள்ளியில் கலந்துக்கல, நான் பாட்டு உளப்புறவா போயினாக்க ஆண்டவர் பார்க்கற அடின்னு ஒரு அடி அடிச்சு உன்னை திருப்பி கொண்டு வரத்தான் செஞ்சிட்டு இருக்கிறார். என் அன்புக்குருளே, நான் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் சிந்தித்து பார்க்கணும். நான் அந்த லைன்லேயே கொண்டு போடல, இந்த லைன்லேயே கொண்டாண்டேன், ஆத்மீக கொண்டாண்டேன். கண்டு பார்க்கணும் பிரிமகளே. கடவுள் இந்த உள்ளம் உடைந்து போயிருக்கிறீர்களா? ஏன், எதற்கா என்று பார்க்கணும். கடைசி ஒரு வசனத்தை நாம் ஜபித்துக்கொள்ள போகலாம் நினைக்கிறேன். திருப்பாடல் 147 3வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறதை கருத்தை பார்க்கிறோம். திருப்பாடல் 147 3வது வசனம், உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார், அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் கட்டி குணப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம்.
ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுங்க. உங்களுடைய உள்ளம் உடைந்து போய் இருக்கிறதா? எதனால், எந்த காரியத்தினால், எதனால் சூழ்நிலையினால அப்படி உடைந்து போய் இருக்கிறது? கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ ஆண்டவரை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் நோக்கி மன்றாடுங்கள். உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே, உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே, துதி புகழ் ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே, துதி புகழ் ஆராதனை என் ஆண்டவர் இயேசுவுக்கே, உயர்ந்தவரும் உன்னதரும் தூயவரும் நீரே, நொறுங்கிய நெஞ்சத்தில் வாழ்பவரே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே, நொறுங்கிய நெஞ்சத்தில் வாழ்பவரே, கலங்கிடும் மனதுக்கு ஆறுதலே, துதி புகழ் ஆராதனை என் ஆண்டவர் இயேசுவுக்கே, துதி புகழ் ஆராதனை என் ஆண்டவர் இயேசுவுக்கே, நடப்பதும் இருப்பதும் உம்மாலே, உயிருடன் வாழ்வதும் செயலே, துதி புகழ் ஆராதனை என் ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆமாண்டவரே, துதி புகழ் ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, இதோ அந்த நாளிலே உடைந்த உள்ளத்தோடு இந்த இறைச்செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எத்தனை பேர் உள்ளம் உடைந்து இருக்கிறார்கள் சுவாமி, அவர்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக ஆண்டவரே, அவருடைய காயங்களை கட்டுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட இந்த இறைச்செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உடைந்த உள்ளத்தை குணப்படுத்துவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்கள் அருகில் இருப்பதற்காக உமக்கு நன்றி, அவர்கள் குடும்பத்தில் அருகிலே இருப்பதற்காக நன்றி, அவருடைய பிள்ளைகள் அருகில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. போகும்போதும் வரும்போதும் அவர்களை காத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடக்கும் போதும் படுக்கும் போதும் ஆண்டவரே, வீட்டில் இருக்கும் போதும் ஆண்டவரே, வேலை செய்கின்ற இடத்திலோ நீர் அவர்கள் அருகில் இருந்து தேற்றுவதற்காய் குணப்படுத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம், ஆசீர்வதியம். 3 பெண் பிள்ளைகளோடு கூட ஒரு சகோதரி தன் பிறந்த வீட்டுக்கு போவதா, ஏதாவது அனாதை இல்லத்துக்கு போவதா என்று கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். ஏனென்றால் அவனுடைய குடும்பத்தார், கணவன் ஒரு பக்கம், மாமியார் மருமகள், மாமியார் மாமனார் ஒரு பக்கம், கொடுமையான வேதனை. ஆண்டவர் அந்த சகோதரனுடைய உள்ளத்தை மாற்றுகிறார், அமைதியான குடும்பமாய் மாற்றி அவர் கிருபை செய்கிறார். அந்த சகோதரனுடைய கண்ணீரே இப்பொழுது ஆசீர்வாதம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ்
எமது டிவெல்லைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டுமென்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீபியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.